அப்படியா சரியான வெள்ளம் வந்துட்டு. ஹாய் வணக்கம். என் தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கொடியாமம் மாதாக்கா பாடசாலையிலே எங்களுடைய மக்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுக்கான நிறைய தேவைப்பாடுகள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி இங்கே தங்கியிருக்கிற மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தயவுசெய்து இதை பார்த்து கொண்டிருக்கிற பெரும் தகைகள், புலம்பெயர்ந்து இருக்கிறவர்கள் அல்லது உங்களுடைய அறக்கட்டளை தலைமை அதிகாரிகள் இதை கருத்தில் கொண்டு இந்த இடத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அனுப்பி வைக்குமாறும் அன்பு உரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். இந்த காலை வேளையிலே தொடர்ச்சியாக இந்த அனைத்த இடங்களுக்கு சென்று நாங்கள் இந்த காணொலிகளை பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு கட்டாயம் தேவை. ஆர்கே ப்ரோ சேனலுக்கு நீங்கள் புதிதாக வரவிருந்தால் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கொடியாமம் மாதாக்கா பாடசாலையில் நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து பாருங்கள், அந்த ஸ்கூல் ஃபுல்லாக தண்ணி. அந்த தண்ணியிலையும் மக்கள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்டேஜில், இந்த யானம் அரங்கு என்ற ஒரு ஸ்டேஜில் தங்க வைக்கப்பட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள எல்லாமே தண்ணி தான். அதுக்குள்ளே இந்த சின்ன உடுப்புகள் எல்லாம் காய விட்டுருக்காங்க கதிரைகளுக்கு மேலே. இந்த கொடுமை யாருக்கு நடக்கக்கூடாது. எங்களோட சனம் காலம் ஃபுல்லாகவே எங்களோட சனம் தான் பாதிக்கப்படுது. கொஞ்ச காலம் இப்படி வேறு இதுகளால் பாதிக்கப்பட்டது. இப்போ வந்து அப்புறம் அனர்த்தமும் எங்களை விட்டு வைக்க இல்லை. எங்களையும் சரி எங்களோட மக்களையும் சரி அனர்த்தமும் விட்டு வைக்க இல்லை. அதுவும் எங்களோட மக்களைத்தான் தாக்குது. சரஸ்வதிக்கு வந்த சோதனை. அவாவும் தண்ணியில் தான் இருக்கிற வீணையோட. ஆனால் அவாவுக்கு இருந்து இல்லை. பார்ப்போம். சரஸ்வதிக்கு வந்த சோதனை. சரஸ்வதிக்கு வந்த சோதனையை பாருங்கோ. பாவம் அவா. இந்த கட்டிடத்தில் மட்டும் தண்ணி உள்ளுக்கு நின்ற தண்ணி வளைஞ்சிட்டுது. இந்த மரம் வந்து பாருங்க எல்லாம் முறிஞ்சு விழுந்துருக்கு. அப்புறம் வெட்டி இருக்கிறாங்க மிஷினால். வெட்டு கீழே தான் இருக்குது. ஓ, ஸ்கூல் கடல் மாதிரியே இருக்குது. எந்த இடம் அதை சொல்லுங்க. ஊர் இல்லை, ஊருக்கு என்ன பேர்? சரி சொல்லுங்கம்மா. இதனால் அழுந்தினது நாங்கள். நான் எனக்கு 5 பிள்ளைகள். அவையில் எத்தனை மணிக்கு வெள்ளம் வீட்டில் வந்தது? 3:30 தான் வந்தது. எத்தனாம் தேதி? 27ஆம் தேதி தான். நான் முதல் 17ஆம் தேதி. ஓ 17. ஓ நான் மட்டும்தான் இருந்தேன்னா நான் தான் வேலை கழிஞ்சேன்னா. அப்படி ஒரு நாள் மழை பிடிக்கிறதுடைய சரியான வெள்ளம் போட்டுச்சு. அப்போ இதுக்கே தான் போட்டுச்சு. நாம் என்ன எழுப்பி நாங்கள் மாறி பாக்கி போடணும். பேருந்து திருப்பி எனக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணிட்டுனால நாங்கள் எழுப்பிட்டோம்னு சொல்லிட்டோம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது வாங்க விட மாட்டாங்க. அப்போ நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கோம். இங்கே வந்தால் எல்லோரும் வந்துட்டு வந்தால் இங்கே சகல உதவியும் செய்த சாப்பாடு விஷயம் பிரச்சனை இல்லை. நான் வந்து இரவு வீரமுறை ஆக்கள் உணவு பிஸ்கெட்டையும் கொடுத்து பானங்களும் கொடுத்து பாயும் கொடுத்தவ. இதை நான் பார்த்து
இன்னும் குழந்தைகளுக்கு நுழம்பு விலை கொடுத்தது. இப்போ எங்களுக்கு நுழம்பு விலை வேணும், நுழம்பு விலை வேணும் எங்களுக்கு. கொத்துப்பட்டது சரியான நுழம்பு பெட்ஷீட்டுகளும் இல்லை, அதுகளெல்லாம் உதவி செய்ய வேணும். வெள்ளங்கள் கூடத்தான் என்ன செய்வது? ஓ எங்கட வீடு வழியை முடி இவ்வளவு நிற்கிறையா வெள்ளம். ஓ போகல அது வீடு வந்தா நாங்கள் போய் எங்கட காட்டுறோம். வெட்டி இப்போ போராடுறதுக்கு இந்த ஒரு இதுவும் இல்லையோ? வெட்டியும் நேற்று அடுத்த நாள் வந்தவ பெரியவ யாழ்ப்பாணம் வந்தவ அவதான் வந்து எல்லாத்தையும் கதைச்சி வெட்டி விட்டவ. நாங்கள் பாலம் கட்டித்தாரோன்னு சொன்னவ. இந்த மாதிரி அண்ணி அவன் வந்து செய்தாங்க கடற்கரைக்கு தானே போகும், இங்கே கச்சை அந்த கடற்கரைக்கு தான் நம்மளுக்கு போகும். இல்லை இங்கே இஞ்சி போகும் மாமங்களுக்கு தான் தண்ணி போகும். ஆனா எங்களுக்கு அவ்வளவு சரியா தெரியாது. எல்லாரும் எழுதிட்டாங்க, எல்லாரும் இங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் வந்து இருக்கிற முடியாது. ஒரு தடவை அம்மா வந்து வீட்டுக்கு இந்த வெள்ளத்தால் தான் தாண்டி வந்து வீட்டில் வந்து உடமைகள் எடுக்க போய் கொண்டிருக்கிறார். யாருக்கும் வந்து எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த அம்மா வந்து அவருடைய உடைமைகள் எடுக்கிறதுக்காக அவளுடைய வீட்டுக்கு போகிறாவாம். பாருங்கள், எங்களுடைய மக்கள் படுற அவலங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பாருங்கள். இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க, அந்த அம்மா எப்படி போகிறான்றதை பாருங்கள், படுற கஷ்டத்தை பாருங்கள். வீடியோவை மட்டும் பார்க்காமல் அம்மா எங்களுடைய மக்கள் படுற கஷ்டத்தையும் பாருங்க, அதில் நீங்களும் பங்கெடுக்கணுமன்றது எங்களுடைய இந்த அம்மா ராங்கரா பாவம் பாருங்க. அம்மானை அவளை பார்க்க வந்து கஷ்டமாக இருக்குது. என்னோட உடுப்புகள் எடுக்கிறதுக்காக பூரா எவ்வளோ தாளம் எங்களையும் பெறட்டாமாம்மா. இவர் போறார் பாருங்க. அம்மா அந்த இடுப்பளவுக்கு வந்து அந்த வெள்ளம் வந்து அந்த அன்னைக்கு நாங்கள் முதலே சொன்னாங்க தொப்பியலை போடுங்கோண்டு தாண்டித்தான் வந்து உடுப்புகள் எடுத்து. என்ன பேக் கட்ட போகிறீங்களா? அம்மா சிரிக்கிறா, அதுதானே. ஓ அந்த டாய்லெட் அங்கே போங்க போங்க. சார் நீங்கள் போட்டு வாங்கம்மா, நாங்கள் வர மடைக்கு இதில் நிற்கிறோம். பார்த்து பார்த்து ஹலோ ஓகே. இதே ஒரு வாய்க்கால் மாதிரி தான் இந்த ஏரியா. நிறைய வெள்ளம் இருக்குது. எப்படி விடக்கூடாது இந்த பகுதி ஏன்னு சொன்னால் அப்படியே பக்கத்தில் வீடு. இவங்க வந்து மழை இல்லாத காலத்தில் வாங்கி வரணும்னு சொன்னாங்க. இந்த வாய்க்கால் பகுதிகளில் வாங்கி தான் நீங்கள் வரணும். ஒரு பாதமாக வந்து இவங்களுக்கு இல்லை இருக்குது. இவ்வளோ வளம் வந்து நீங்கள் உதவிகளுக்காக வர்றவங்க நிவாரண பணிகளை கொடுத்து போகிறாங்க. எங்களுக்கு அரசாங்கம் வந்து அதை தான் செய்ய வேண்டியது. இந்த மக்களுக்கு வந்து ஒரு வீடை போட்டு கொடுக்குறது, இல்லாட்டி பாதையில் போட்டு கொடுக்குறதுன்றது வந்து இவ்வளோ வளம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டு. இதில் பாருங்கோ, அந்த அவைகள் சொன்ன அந்த பாலம் வந்து இதுதான். ஆனால் அது ஓடிக்கொண்டே இருக்குது, சரியான வேகமாக ஓடுது. அப்படி இருந்தும் அந்த ஓடுற இடத்துல இந்த கஞ்சல்கள் அந்த பத்தைகள் இருக்குது. அதை வந்து யாராவது க்ளீன் பண்ணி அதை துப்புரவு செய்து விட்டால் இன்னும் வேகமாக ஓடும். மக்களுடைய
வீடுகளில் இருக்கிற தண்ணியும் வேகமாக வடியும். தயவு செய்து இதை யாராவது கவனத்தில் கொண்டு இந்த குப்பைகளை அகற்றி விட்டால் கொஞ்சம் வேகமாக போகிறதுக்கு வழியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள், வீடியோ போட்டுருக்கிறோம். இது இந்த பாலத்தின மெட்ட பக்கம் பாருங்க எப்படி சுற்றுதண்டு. ஆனால் சரியாக வேகமாக வருகுது, ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல தடக்கி திருப்பி பின்னுக்கு வருது. கொஞ்சம் போகிறதுக்கு ஏதோ ஒரு பாதை காணாமல் இருக்குது. அதை இதை யாராவது சரி செய்தால் வேகமாக இந்த தண்ணியல் எங்களோட மக்கள் குடியிருப்புகள் இருந்து வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி செய்கிற மாதிரி ஒரு தெரியல. இப்போ பாருங்க, நாங்கள் இந்த கொடியாமம் அந்த இங்கே இருக்கிற இந்த பொடியல் வந்து சொல்கிறாங்களே என்னென்னு சொன்னால், உள்ளுக்கு இறங்கி பார்க்க சொல்லி அது இடுப்புக்கு நெஞ்சளவுக்கு தண்ணி நிற்கிது. என்னென்னு நாங்கள் இறங்குறதுன்ட்டு தெரியல. ரைவன்றம் பார்ப்போம். ரயில் தண்டவாளம். நீங்கள் முன்னுக்கு வாங்கணும், அடிவாட்டா நீங்களா? அம்மா சொப்பின் வடிவா கட்டேல விழுந்தாலும் கொண்டே குடுறா, கொண்டு போய் அவனுக்கு மேல தண்ணி நிற்கிறது கொண்டே குடுறா. எனக்கு ஒரு நல்ல வழி செய்யலாம். அம்மா பெரிய தாடிகரங்க அடுத்து வருவாங்க, அப்படி எப்படி தாக்கலாம்? அம்மா பெரிய தாடிகரங்க அடுத்து வருவாங்க. யாரும் தாகாது, அடுப்படை வரைக்கும் உடனே எடுக்கலாம். ஆமா பேக்ரவுண்டுக்கு போய் அவன் வல்ல வருவாடா, நீ வா வா. சரியா தாளமும் சரியான கிருமி போயிட்டு போங்க. செல்லம் உனக்கு எத்தனை வயசுடா? 14? தம்பி 14 வயது. இந்த தம்பி தான் எங்களை வந்தோடனே பள்ளிக்க வாசல்லாம் கதைச்சி குடிக்கணும் வாங்கணும்னா அண்டதா சொல்லி எங்களை கூப்பிட்டு இந்த தம்பி தான். அந்த தைரியத்துக்கு பாராட்டுறோம்டா. ஆனால் குடி